Hey friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் லேட்டா வருது ஏன்னா இன்னைக்கு வந்து தைப்பூசை அப்படின்றதால வீட்ல கொஞ்சம் வேலையும் இருந்துச்சு. இன்னொன்று என்னோட பையனுக்கு லீவு, ஸோ அவர் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கரெக்டாக இருந்துச்சு. இன்னைக்கு வீடியோ லேட்டாக வரும், சாரி என்னை மன்னிச்சுக்கோங்க. 10 மணி சேவிங் டிப்ஸ் தான் நான் பார்க்க போறோம். பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ், இந்த பிப்ரவரி மாதம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11வது நாள். இதுவரையும் எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இன்கம் நமக்கு எதுலேருந்து கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்துல இருந்து தான் கிடைச்சிது. நம்ம வீட்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வாழைப்பழத்துக்காக வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக. நம்ம வீட்டில் கற்பூர வாழைப்பழம் வந்து வளர்த்துட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு கொலை அப்படியே வந்தது. ஒரு சில விஷயத்துக்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு ஆன்ட்டி வந்து பழம் விற்கிற ஆன்ட்டி வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு கொடுமா, நான் வந்து காசுக்கு வாங்கிக்கிறேன், எதுக்கு கொடுத்துட்ருக்கேன், நான் ஒரு 4 ரூபாய் சம்பாதிச்சுப்பேன்ல அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இனிமேல் அந்த ஆன்ட்டிக்கே கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இருக்கேன். அந்த ஆன்ட்டி வந்து நான் காசே வேணாம் ஆன்ட்டி, நான் வேணா வாழைப்பழம் வரும்போது உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா எதுவும் ஃப்ரீயாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டேங்க. அந்த பழம் விற்கிற அந்த ஆன்ட்டி தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 கிலோ இருந்திருக்கு. 8 கிலோவுக்கு எனக்கு அவங்க கொடுத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 240 ரூபாய். பாருங்க, இந்த அமௌண்ட்டு தான் அவங்க எனக்கிட்ட கொடுத்தது. 240 ரூபாய் என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த அமௌண்ட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஒரு வாழைப்பழம் செடி வச்சோம், அதுலேருந்து நமக்கு இந்த அமௌண்ட்டு கிடச்சிருக்கு. அந்த ஆன்ட்டியும் ஓரளவுக்கு வந்து இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா நம்ம, அந்த தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 250 ரூபாய் இந்த வாட்டி வந்து ஒரு சிஸ்டர் வந்து வாங்கிக்கிட்டாங்க. 250 ரூபாய் வந்து தேங்காய் எண்ணெயால் கிடச்சிது. அது வந்து அவங்க ஜிபே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடகம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1/2 கிலோ வந்து வடகம் கேட்டிருந்தாங்க, அதை கொடுத்தேன். 350 ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன். வடகத்தோட அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்து ஊர் அப்படின்றதால ஜிபே பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் முடி வந்து கொடுத்துருந்தேன். அந்த முடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் வந்து முடிக்கு வந்தது. இந்த அமௌண்ட் தான் அந்த 20 ரூபாய் முடிக்கு வந்து சேர்ந்த அமௌண்ட்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இந்த மாதம் 11ஆம் தேதி பிப்ரவரிக்குள்ளேயே 860 ரூபாய் நம்மளோட சேமிப்பாக இருக்குது. இந்த பிப்ரவரி மாதம் நம்மளோட இன்கம் வந்து 860 ருபீஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் தெரிஞ்சாலும் நம்ம செய்யறது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா. டெய்லரிங் தெரிஞ்சிருக்கலாம், நம்மக்கிட்ட ஆரி ஒர்க் போடுறதுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் பொடி, இந்த மிளகாத்தூள் அரைச்சி கொடுக்கறது. நிறைய பேர் வீட்டில் அரைச்சிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அரைச்சி கொடுக்கறது. கோதுமை வாங்கி ரேஷனில் அதை அரைச்சி கொடுக்கறது, அப்புறம் அரிசி மாவு அரைச்சி கொடுக்கறது. இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்களும் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாய் போட்டு விற்கிறாங்க. அதே மாதிரி பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, இந்த மாதிரி நிறைய பொடிகள் வந்து அவங்க வீட்லேயே செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. தக்காளி தொக்கு, இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதனால நமக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயமே. நம்ம கையில் வந்து நம்மளால ₹1 கிடைக்குது அப்படின்னும் போது தான். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காய்கறி வாங்குறது தான் நமக்கு முக்கியமான செலவாக இருக்கும். அந்த முக்கியமான செலவு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே வந்து ஒரு சில காய் விளைச்சிட்டோம் அப்படின்னா அந்த செலவுகள் வந்து குறைஞ்சிரும். இப்படி கத்திரிக்காய் வீட்லேயே விளைச்சிக்கலாம், அப்புறம் மாதிரி முள்ளாங்கி வீட்லேயே விளைச்சிக்கலாம், வெண்டைக்காய் வீட்லேயே விளைச்சிக்கலாம், பச்சை மிளகாய் வீட்லேயே விளைச்சிக்கலாம், அப்புறம் காய்கறி வீட்லேயே விளைச்சிக்கலாம். இப்போ வந்து வாழைப்பழம், இப்போ இந்த மாதிரி பொருள்லாம் வந்து நம்ம வீட்லேயே விளைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு காய்கறியோட செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். வெறும் தக்காளி வெங்காயத்தோட செலவு மட்டும்தான் இருக்கும். இப்போ காயை பொறுத்தவரையும் நீங்கள் டெய்லியும் 30 ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 25 நாளும் நீங்கள் காய் வாங்குறீங்கன்னா 750 ரூபாய் வரையும் செலவாகும். ஒரு ரசம் வச்சாலும் கண்டிப்பாக பொரியலுக்கு காய் தேவை, ஒரு தயிர் செஞ்சாலும் கண்டிப்பாக ஒரு பொரியலுக்கு காய் தேவை. வெஜிடபிள் செய்கிறோம் அப்படின்னா அந்த வெஜிடபிள் ரைஸுக்கும் காய் தேவை. பருப்பு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொரியலாக காய் இருக்கும். காரக்குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு துவையல் பண்ணுறோம் இத்தனைக்கும் அப்படின்னா அந்த துவையலுக்கும் கண்டிப்பாக ஒரு காய் வச்சு பொரியல் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா நம்ம வீட்டில் எல்லாருக்குமே. இதுவே நம்ம வீட்டில் விளைஞ்ச காயா இருந்தாலும் சரி, இப்போ வாழைப்பூவை எடுத்துக்கோங்க, வெளியே ஒரு 30 ரூபாய் விற்குது. அன்னைக்கு நம்ம வாழைப்பூ வச்சு சமைக்கிறோம் அப்படின்னா அந்த 30 ரூபாய் அப்படின்றது நம்மளோட சேவிங்ஸ். இப்போ வாழைக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு காய் 10 ரூபான்னு விற்கிறாங்க. அந்த காய் ஒரு 2 காயாச்சும் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுது. 20 ரூபாய் அப்படின்றது நமக்கு மிச்சம் ஆகும். வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க, ஒரு டசனே கிட்டத்தட்ட 50 ரூபாய் அப்படின்றது விற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பழம்னா ஒரு 5 ரூபாவாச்சு விற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் லாபம். அவங்களே 1 கிலோ என்கிட்ட 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க விற்கும் போது ஒரு 2 ரூபாய் 4 ரூபாய் வச்சுதான் விற்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பழம், காய் எல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வீட்லயே விளைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் மிச்சமாகும், நம்மளோட பணமும் நமக்கு மிச்சம் கிடைக்கும். கீரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய வகை கீரை இருக்கு. நம்ம வீட்டு பக்கத்துலேயே நிறைய கீரை இருக்கும். ஆனால் நம்ம ஒரு சில கீரை என்ன கீரைன்னு தெரியாமல் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஸோ கீரை வகைகளை மோஸ்ட்டாக வந்து அங்கங்கே கிடக்கும், நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கட்டு அப்படின்றத 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் வரையும் விற்கிறாங்க.
மோஸ்ட் கீழே உங்கள் வீட்டில் மாடி தோட்டமாக கூட இந்த கீரையை வந்து நீங்கள் வளர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, இந்த கீரை வகையெல்லாம் நம்ம வீட்டில் வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில அமௌண்ட் அப்படின்றது மிச்சம் ஆகும். அதே மாதிரி இப்போ வாரம் வாங்க போறீங்கன்னா தக்காளி வெங்காயம் மட்டும்தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது. ஒரு 100 200 தான் செலவு பண்ண வேண்டிய 750 செலவு பண்ண வேண்டிய இடத்துல நம்ம ஒரு 500 செலவு பண்ணிடுவோம். ஏன்னா மிச்ச காயெல்லாம் நம்ம வீட்லேயே இருக்கு இல்லையா, அதனால நமக்கு அதிகமாக தேவைப்படாது. தக்காளி வெங்காயம் மட்டும் நமக்கு ஒரு 20 ரூபாய் அப்படின்னா, ஒரு தக்காளி 1 கிலோ 20 ரூபாய் அப்படின்னா ஒரு 1.5 கிலோ வாங்குவோம்னு வச்சுக்கோங்களேன், 25 ரூபாய் தான் ஆகும். ஒரு 30 ரூபாய் வெங்காயம் அப்படின்னா கூட ஒரு 2 கிலோ வாங்குறோம் ஒரு மாசத்துக்கு அப்படின்னா நமக்கு 60 ரூபாய் தான் ஆகுது. ஸோ வீட்டில் எவ்வளோ பேர் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு காய்கறி எல்லாம் செலவாகும். நமக்கு ரொம்ப அதிகமாக ஆகக்கூடாது அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நம்ம வீட்டில் வந்து விளையிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி மோஸ்ட்டாக அவுட் சைட் ஃபுட்டு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மந்த்லி ப்ரொவிஷன்ஸ் வாங்குறீங்க, மளிகை பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 7,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் செலவு பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 3, 4, 5 மாதம் நீங்கள் கண்டிப்பாக அந்த மளிகை பொருள் அப்படின்றது யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லிக்விட் வாங்கியிருக்கீங்க, ஒரு வீட்டில் பருப்பு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு 3, 4 மாதம் வர மாதிரி வாங்குங்க. இப்போ நீங்கள் மாதம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1,500 ரூபாய் 2,000 ரூபாவே போதுமானதாக இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்குது, நமக்கு என்ன தேவைகள் இருக்குன்ற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால மிச்சப்படுத்த முடியும். 3வது டிப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மாதம் வந்து 1/2 கிராம் எப்படி சேமிக்கிறது, மாதம் வந்து ஒரு 500 மில்லிகிராம் ஆச்சு சேமிக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா February 11, 2025 1 கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 22 கேரட் பாருங்க 8,060 ரூபாய் தொட்டுருச்சுங்க. 8,000 rupees நமக்கு மேலேயே போயிடுச்சு. 24 கேரட் பார்த்தீங்கன்னா 8,793 ரூபாய், 8,793 rupees. 18 கேரட் பார்த்தீங்கன்னா 6,650 rupees. சில்வர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 107 ரூபாய். நேற்று இருந்தால் அதே ரேட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு 1/2 கிராம் வாங்குறோம் அப்படின்னா 500 மில்லிகிராம் ஆச்சு வாங்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு 4,234 ரூபாய் VA + 3% GST 2% VA-ஓட சேர்த்து நான் சொல்கிறேன். ஒரு 4,234 ரூபாவாச்சு தேவைப்படும். ஏன்னா இப்போ இருக்கிற 1 கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 8,060 ரூபாய். இதுக்கு ஒரு 2% VA போட்டாங்கன்னா கூட 121 ரூபாய், 3% GST போட்டாங்கன்னா 247 rupees. மொத்தமாக சேர்த்தா 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா 8,468 ரூபாய் ஆகும். 8,468 rupees நமக்கு தேவைப்படும். இப்போ ஒரு 500 மில்லிகிராம் ஆச்சு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம மாதம் வாங்கணும்னு நினச்சோம்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, 4,234 ரூபாய், 4,234 rupees நமக்கு தேவைப்படும் மாதம் வாங்கணும் அப்படின்னா. நான் ஒரு சில டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு 3 டிப்ஸாக நான் சொல்கிறேன். இப்போ உங்களோட வருமானம் வருது, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்பாதிக்கிறாங்கன்னா பெருசாக தேவையில்லை. ஹஸ்பண்ட்லேருந்து ஒரு 2,000 ரூபாய், ஒய்ஃப்லேருந்து ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வச்சாலே அதுவே 4,000 ரூபாய் ஆகிடும். மாதம் வந்து அது ஒரு அமௌண்ட்டாக வந்து நீங்கள் மந்த்லி 500 மில்லிகிராம் வாங்குறது பெருசாக தெரியாது. இதே வந்து வீட்டில் ஒருத்தர் தான் வேலை செய்கிறாங்க, ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க என்ன மாதிரி அப்படின்னா சம்பளம் வந்து கணவரோட சம்பளத்துலேருந்து ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வச்சிடலாம். வீட்டு செலவுகள் இருக்கு இல்லையா, நம்ம சிலிண்டர் வாங்குறதுலேருந்து ஒரு 200 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணலாம். அப்புறம் நம்மளோட காய்கறி நான்வெஜ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 400 ரூபாய் சேவ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சண்டேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கறி வாங்குற இதுவே வராது. கிருத்திகை, ஏதாச்சும் ஒரு விசேஷமான நாள், பிரதோஷம், பௌர்ணமி ஏதோ ஒன்று வந்துடும். அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக கறி வாங்குறதுக்கான அமௌண்ட்டை அப்படியே எடுத்து சேவிங்ஸாக மாற்றிடலாம். காய்கறிக்கும் அதே மாதிரி தான். ஒரு சில டைம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா காய் வந்து வீட்டில் விளைஞ்சதை வச்சு சமைச்சிட்டு இருப்போம். நமக்கு தேவையில்லாமல் அன்னைக்கு நாள் வந்து செலவு பண்ண வேண்டியது அமௌண்ட் இருக்காது. ஸோ அந்த சேவிங்ஸ் எல்லாமே நமக்கு கறியும் நான்வெஜ்லேயும் காய்கறிலையும் நம்ம சேமித்து 400 ரூபாய் வச்சிடலாம். பால் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய். டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, ஃபோன் ரீசார்ஜுக்குலாம் நம்ம ஒரு சில அமௌண்ட் அப்படின்றது எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதம் தேவையே பட்டிருக்காது. ஸோ அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் மட்டும் எடுத்து வைக்கிறேன். இதுலேருந்து ஒரு 1000 ரூபாய் ஆச்சு. இபி பில்லு அந்த மாதம் நமக்கு கட்ட வேண்டியதே இருக்காது. ஆனால் ஒரு சில தொகை அப்படின்றது எடுத்து வச்சுருப்போம். இன்னொன்று என்னென்னா இபி பில்லு நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் வரும், 500 ரூபாய் வரும்னு எடுத்து வச்சுருப்போம். ஆனால் நமக்கு அவ்வளோ வந்திருக்காது. ஒரு 200 ரூபாய், 300 ரூபாய், 350 ரூபாய் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். 150 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, எங்கள் அம்மாக்கெலாம் மோஸ்ட்டாக வந்து 150 ரூபாய் இந்த மாதிரி தான் ஆகும். இத்தனைக்கும் அம்மா வீட்டில் வந்து டிவி போயிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அம்மா. இந்த 2 பொருளுமே இருக்குது. மிக்சியும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போதே அவங்களுக்கு 150 ரூபாய். ஸோ அவங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்காங்க. லைட்டு, ஃபேன் எல்லாமே தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையோ எப்போ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறதால 150 ரூபாய் வருது. நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் கம்மியாக தான் வரும். அப்புறம் அரிசி மூட்டை வாங்குறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 200 ரூபாய், 300 ரூபாய் அப்படின்னு மிச்சமாகும். மோஸ்ட்டாக நீங்கள் அரிசி மண்டி இருக்கு இல்லையா, அங்கே போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200, 300 ரூபாய் அப்படின்றது கம்மியாக கிடைக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மூட்டை 4 மூட்டைன்னு வாங்கி வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய் வச்சு நமக்கு சேவிங்ஸ் ஆகும். அவங்க இப்போ அரிசி மண்டியில் ஒரு 1,350 ரூபான்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு வெளியே கண்டிப்பாக ஒரு 1,600 ரூபாய்க்காச்சும் விற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் லாபம் வேணும் இல்லையா, அவங்களும் கடனை வச்சு நடத்தணும் இல்லையா. அதனால் நம்ம மோஸ்ட்டாக அரிசி மண்டியில் வந்து ஒரு 4 மூட்டை 5 மூட்டை கூட வாங்கி போட்டுக்கலாம்.
ஸ்நாக்ஸ்லேருந்து மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த 3த்தையும் சேர்த்து ஒரு 500 ரூபாய் மிச்சம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி பழம் இதுக்கு எல்லாத்துமே ஒரு 1500 ரூபாய் மிச்சம் ஆகுது. சிலிண்டர் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் சேலரியிலேருந்து ஒரு 2000 மொத்தமாக 3500 வந்து நமக்கு சேவிங்ஸ் ஆகிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் பொருள் போடுறது, சில்லறை சேமிப்பு பண்ணுவோம் இல்லையா, அது இந்த மாதிரி பொருட்கள் மூலயமா ஒரு 500 ரூபாய் சேமிக்கிறது. மொத்தமாக 4000 ரூபாய் அப்படின்றது ஈஸியாக சேமிக்கலாம் நம்மளால. ஒரு 232 ரூபாய் அப்படின்றது நம்மளோட மற்ற ஏதாச்சும் வருமானம் வருது அப்படின்னா அதுலேருந்து இந்த வருமானத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா, ஹஸ்பண்ட் சேலரியிலேருந்து ஒரு 2000, அப்புறம் நம்மளோட மணி சேவிங் சேலஞ்சஸ் மூலியமா ஒரு 2500 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால ஒரு மாசத்துக்கு 4500 ரூபாய் அப்படின்றது எடுத்து ஒரு 1/2 கிராம் கோல்டு அப்படின்றது வாங்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மணி சேவிங் சேலஞ்சஸ் 200 ரூபாய் மொத்தம் வாரத்தில் 7 நாட்கள் இல்லையா, நம்ம சேமிக்க போகிறது 4 நாட்கள் தான். 200, 400, 600, 800ன்னு சேமிச்சிங்கன்னா வாரத்துக்கு 1000 ரூபாய் சேமிச்சிடலாம். மொத்தம் 4 வாரத்துக்கு ஏற்ற மாதிரி 4000 ரூபாய் சேமிச்சு 1/2 கிராம் வாங்குறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எதில் குறைக்க முடியும்னு நீங்கள் தான் பார்க்கணும். ஏன்னா என்னோட ஃபேமிலியில் நான் எதை குறைக்க முடியும்னு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். இப்போ உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு எந்த விஷயத்தில் நான் குறைச்சேன் அப்படின்னா இந்த சேவிங்ஸை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதில் வந்து குறைச்சிக்கோங்க. அதான் டிப் நம்பர் 4. வீட்டு செலவு வந்து கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு சில இப்போ வந்து சம்மர் டைம் வெயில் காலம் அப்படின்றதால ஏசி வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்க வேண்டிய டைம் இது. டிவி, ஃப்ரிட்ஜு, இன்வெர்ட்டர், வாட்டர் பியூரிஃபையர் எல்லாமே நமக்கு இந்த மாதிரி டைமில் நம்ம போயிட்டு கடன் வாங்கக்கூடாது சரிங்களா. அந்த கடன் அப்படின்றது நமக்கு பாரமாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது, இந்த வீட்டு செலவு கண்டிப்பாக சம்மர் டைமில் இருக்கும் அப்படின்னும் போது நம்ம முன்னாடியே இப்போத்துலேருந்து சேமிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சம்மர் டைம் வரத்துக்குள்ளே ஏசியை வந்து சர்வீஸ்க்கு விட்டுடலாம். ஃப்ரிட்ஜு, டிவி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வந்து முன்னாடியே பார்த்துக்கலாம். மோஸ்ட்டாக இந்த மாதிரி டைமில் ஃபேன் எல்லாம் அவ்வளோவா ஓடாது இல்லையா, அந்த ஃபேனுக்கு கண்டிப்பாக வந்து கண்டென்சர் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க ஒரு சில வீட்டில். வெயில் காலம் அப்படின்னா அந்த ஃபேன் சுற்றுறதே கஷ்டம். ஸோ புது கண்டென்சர் மாற்றுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு செலவாகும். ஒரு 150 ரூபாய் அந்த மாதிரி செலவாகுது. ஏன்னா ஒரு கண்டென்சரே 100 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஃபேனுக்குலாம் ஏசி இல்லைன்னும் போது ஃபேனுக்கு கண்டென்சர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லாமே நமக்கு பணம் அப்படின்றது தேவைப்படும். அந்த பணத்தை நீங்கள் எங்கேருந்து எடுக்க முடியும் அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த பணத்தை நீங்கள் எடுத்து செலவு பண்ண முடியும், உங்கள் வீட்டு தேவைகளுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்டாக ஒரு பர்ஸில் சேர்த்து வைக்கிற மாதிரி பாருங்க. அப்போ தான் நம்மளால இந்த செலவுகளை மீண்டும் எடுத்துகிட்டு வர முடியும். அடுத்ததான் டிப் நம்பர் 5. இப்போ வெயில் காலம் அப்படின்றதால மோஸ்ட்டாக மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் பருப்பு வந்து வெயிலில் காய வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி வீடியோவில் கூட என்னோட பருப்பு வகைகள் எல்லாத்தையும் வெயிலில் வந்து வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து அரைச்சி எடுத்து வைக்க முடியும். வீட்டில் சாமி கும்பிட்டுருப்பீங்களே அந்த தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க, வெயிலில் காய வச்சு அதெல்லாம் நம்ம எண்ணெயாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால முடிஞ்சால் சேல்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பருப்பு ஏதாச்சும் ராகி மாவு அரைச்சி தர போகிறீங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிலில் வந்து காய வச்சு இந்த டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு மிச்சம் ஆகும். பணம் எல்லாம் கூட நிறைய சேவ் ஆகும். இதன் மூலயமா நமக்கு எந்த ஒரு பொருளும் பூச்சி பிடிக்காமல் இருக்கும். நம்மளும் வந்து வீட்டில் வந்து தேவையானதை நம்ம வீட்லேயே செஞ்சு அரைச்சி வச்சுக்கலாம். நம்பர் 6 முக்கியமான விஷயங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய டைம் வந்து நமக்கு சீக்கிரமாகவே வரப்போகுது. இந்த ஜூன், ஏப்ரல், ஜூலை, மே ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு ஃபீஸ் ஒவ்வொரு மாதிரி வந்து பே பண்ணிட்டு இருப்போம். மே மாதமே கட்டிட சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஸ்கூலில் ஏப்ரல் மாதமே முடிச்சிட சொல்லுவாங்க, ஒரு ஸ்கூலில் ஜூன்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்கூல் ஜூலைல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த டைம் வந்து நீங்கள் சேமிக்கிற வேண்டிய டைம். இந்த பிப்ரவரி, ஜான்வரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படின்றது பண்ணி தான் முடிக்கணும். அப்போ தான் நம்மளால் நெக்ஸ்ட் டைம் வந்து பசங்களோட ஸ்கூல் ஃபீஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் பார்க்க வேண்டிய வேலைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம முன்னேற்றி வர முடியும். மோஸ்ட்டாக ஸ்கூல் ஃபீஸ்க்கு அதர் எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி டைமில் ஜனவரி மாதத்துலேருந்து சேமிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து பிப்ரவரி மாதம் தான், இந்த மாதத்துலேருந்து நீங்கள் சேமிச்சா கூட போதும். உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம், ஜூன் மாதம், மே மாதம்லாம் கவலைப்பட வேண்டாம். பசங்களுக்காக ஒரு ஷூ வாங்கி தரணும், ஒரு பேக் வாங்கி தரணும், ஒரு சாக்ஸோ இல்லை ஒரு வேறு ஏதாச்சும் ஸ்கூல் ட்ரெஸ் தைக்கணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நமக்கு பணம் தேவை. நம்ம வந்து சேலரியில் பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த சேலரி வந்து நம்ம எதுக்குன்னு யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டு தேவைகளுக்காக எடுப்போமா, இல்லை சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக எடுப்போமா, கோல்டு வாங்குறதுக்காக எடுப்போமா, இல்லை பசங்களுக்காக எடுப்போமா, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அந்த கடைசி 3 மாதம். ஸோ மோஸ்ட்டாக இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்தே உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து அந்த எக்ஸ்பென்சஸ்லேருந்து கடந்து வர முடியும். அடுத்ததா டிப் நம்பர் 7 முக்கியமான விஷயங்க. பசங்களுக்கு லீவ் விட போகிறாங்க சரிங்களா. இன்னும் 1 மாதத்தில் லீவ் விட்டுருவாங்க. மோஸ்ட்டாக என் பையனுக்குலாம் எல்கேஜி படிக்கிறான், மோஸ்ட்டாக சீக்கிரமாக லீவ் விட்டுருவாங்க.
இப்போ வந்து உங்களோட பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிப்பீங்க. ஒரு சில பேர் வந்து டூருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிப்பாங்க ஒரு மாதம். ஒரு சில பேர் வந்து அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தாத்தா பாட்டி வீட்டில் விடுறது, அத்தை மாமா வீட்டில் விடுறது, பெரியம்மா பெரியப்பா வீட்டில் விடுறது, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு சில வீட்டில் வந்து போக முடியாது. ஒரே குழந்தையா இருக்கலாம், இல்லை வந்து அவங்க வீட்டில் வந்து பிரச்சனைகளாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு சரியாக போகாமல், இல்லை இவங்கள மதிக்காமல் இருக்கலாம். இப்போ கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, அப்புறம் பார்த்துக்கிறதுக்கும் யாரும் இல்லை. அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக குழந்தைங்கள எங்கே அனுப்பணும்னு கூட தெரியாது. மோஸ்ட்டாக அவங்களையும் இந்த லீவில் வந்து கொஞ்சம் ஜாலியாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வருமானத்துக்கு எங்கேயாச்சும் இந்த வருஷம் டூர் போக முடியல, ஆல்ரெடி இருந்த அமௌண்ட்டில் செலவாயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு கோவிலுக்கு கூட்டி போகிறது, அடிக்கடி ஒரு பீச்சுக்கு கூட்டு போகிறது, பார்க்குக்கு கூட்டு போகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து பசங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறது, இல்லை ரிலேட்டிவ் சைடில் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட அதிகமாக வருமானம் கிடையாது, நம்ம வந்து ஒரு சில விஷயங்களுக்காக நம்மளால டூர்லாம் போக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களையும் நம்ம கொஞ்சம் ஜாலியாக வச்சுக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதிகமாக செலவாகாது இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம ஈஸியாக கூப்பிட்டு போயிட்டு பசங்களையும் கொஞ்சம் ஜாலியாக வச்சுருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேராக பிளானாக இருக்கணும். நமக்கெல்லாம் கேட்டிங்கன்னா அம்மா வீடு தவிர வேறு எந்த வீடும் வந்து பெருசாக போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் இருக்காது. அதனால் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க எங்கே வந்து போக முடியும். ஒரு சில பேருக்கு அம்மா வீட்டுக்கு கூட போகிறதுக்கு இருக்காது ஒரு சில காரணங்களால். அதனால் நீங்கள் மோஸ்ட்டாக பிளான் பண்ணிக்கோங்க, உங்கள் குழந்தைங்க கூட நீங்கள் எங்கே வந்து ஜாலியாக இருக்க முடியும் அப்படின்றத. அடுத்ததாக டிப் நம்பர் 8, டீக்ளட்டர் பண்ணி வீடை கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து நம்மளோட மைண்ட்குள்ளே வந்து நெகட்டிவ் வைபே இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கும். வீடை எப்போவுமே கொஞ்சம் ஸ்மெல்லாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. இந்த பஞ்சகாவிய விளக்கு ஏற்றுறது, தசாங்கா பவுடரு, ஊதுவத்தி, இந்த ஸ்மெல்லான ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்து வீட்டில் வந்து அடிக்கடி வந்து ஏற்றி வைக்கிறது. இந்த விசேஷமான நாட்கள்லாம் பஞ்சகாவிய விளக்கு கண்டிப்பாக ஏற்றி வைக்கிறோம். இந்த மாதிரி இந்த தொட்டாங்குச்சி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்டவ் மேலே எரிய வச்சு அதில் கொஞ்சம் சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா வீடு அவ்வளோ மனமாக இருக்கும். ஆனால் மோஸ்ட் பாசிட்டிவ் வைப் எங்கே கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவ் வைப்பும் நமக்கு இருக்காது, நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தலைவலி எடுக்கிற மாதிரி இருக்காது, நமக்கு நெகட்டிவ் திங்கிங் அப்படின்றது இருக்காது. வீடே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அங்கங்கே பொருள்லாம் போட்டு வைக்காமல் நம்ம மோஸ்ட்டாக வந்து க்ளீனாக வச்சுக்கிற மாதிரி. ஏன்னா நம்மளும் கொஞ்சம் நம்மளை வந்து அடிக்கடி வந்து நம்ம மைண்டில் வந்து நிறைய யோசிக்க விடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எதையாச்சும் ஒன்று நோண்டிகிட்டே இருப்போம். அப்போ தான் நம்மளை வந்து அதிகமாக யோசிக்கவும் மாட்டோம். மோஸ்ட்டாக வீட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிற மாதிரி பாருங்கள், ஒரு ஸ்மெல்லாக வைப்பாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் திங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் வீட்டில் அப்படின்னா கூட அடிக்கடி திங்ஸ் மாற்றிட்டே இருக்கலாம். நமக்கு ஒரு வீடை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மைண்ட் செட்டோடு பார்க்குற மாதிரி இருக்கும். 9th ஒன், கடன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு குறையாவோ எடுத்துக்கக்கூடாது, ஒரு தடையாவோ இருக்கக்கூடாது. ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு யோசிச்சு அதுக்கான ஒரு சில தொகையை வந்து எடுத்து வச்சிருங்க. இன்னொன்று, உங்களால் ஏதாச்சும் ஒரு இன்கம் வந்து பண்ணி அந்த கடனை அடைக்க முடியும், எக்ஸ்ட்ரா இன்கம். இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டி கிடைக்குது, எக்ஸ்ட்ரா இன்கம் வரும், அந்த நாள் வேலை செஞ்சால் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையும் பார்ப்பாங்க இல்லையா. அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சம்பளத்தோடு சேர்க்காம கடன் அடைக்கிறதுக்கான சம்பளமாக அதை எடுத்து வச்சுருங்க. அந்த எக்ஸ்ட்ரா பார்த்தீங்களே, ஓட்டி பார்த்தீங்களே, அந்த 1000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை செஞ்சுட்ருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு பிஎஃப் வந்து அமௌண்ட்டு கிடைக்குது அப்படின்னா அந்த பிஎஃப் அமௌண்ட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பிஎஃப் அமௌண்ட் அப்படியே தான் இருக்க போது, அதுக்கு வட்டி ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வந்து உங்கள் கடனை அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்து கடன் அடைக்கலாம். இல்லை நான் வந்து 100% அமௌண்ட்டையும் பிஎஃப்லேருந்து எடுத்துன்னு சொல்லலை, ஏன்னா 50% கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் இப்போ ரிட்டையர் ஆகிட்டீங்க, இப்படி வேலை விட்டு நின்ட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கடைசி காலத்தில் அந்த பணம் அப்படின்றது தேவைப்படும். இப்போதைக்கு உங்களால் கடன் அடைக்க முடியல, சிரமமாக இருக்குது அப்படின்னா அந்த பிஎஃப்ல வந்து இப்போ உங்கள் பிஎஃப் அமௌண்ட் வந்து ஒரு 1 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு 50,000 ரூபாய் எடுத்துருங்க. 50,000 ரூபாய் எடுத்து உங்களோட கடன் அடைச்சிக்கோங்க, பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கட்டும் அப்படியே. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நம்மளால ஈஸியாக கடன் அடைக்க முடியும். வேறு ஏதாச்சும் நம்மளால வருமானம் ஏற்ற முடியும் அப்படின்னா அது மூலயமா வருமானத்தை கொஞ்சம் ஏற்றி இந்த கடன் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 10ஆவதா, தேவையில்லாததை வாங்காமல் இருந்தாலே நம்ம வீட்டில் தேவையான செலவு மட்டும்தான் நடக்கும், தேவையில்லாத செலவே நடக்காது. தேவையில்லாத ஷாப்பிங் போகாதீங்க. உங்கள் மைண்ட் ரிலாக்ஸுக்காக ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா எப்பயோ ஒரு வாட்டி ஷாப்பிங்க்கு போங்க. அடிக்கடி போகணும்னு நினச்சிங்க, ஒரு நியூவாக ஒரு கடை திறந்துருக்காங்க அதுக்காக நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம கையிலேருந்து செலவு பண்ணி தான் ஆகணும். மோஸ்ட்டாக பாசிட்டிவ் வைபோடு இருக்கிற பீப்புள்ஸ் கூட இருக்கிறது வந்து நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஹர்ட் ஆகிற ஆளுங்க அப்படின்னு நினச்சா யாராச்சும் சின்னதாக நம்மளை சொல்லிட்டா கூட நம்ம ஈஸியாக வந்து ஹர்ட் ஆகும், நம்ம மூடு வந்து அப்செட் ஆகிடும், நமக்கான நாள் ஃபுல்லாக ஓடாது. யாராச்சும் சின்னதாக சொன்னால் கூட நமக்கு வந்து மனம் வந்து ரொம்ப கஷ்டமாகும்.
மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம தூரமாக இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு என்னப்பா தனியாக இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு மாமியார் தொல்லைலாம் இல்லை. யார் சொன்னாங்க? எனக்கு மாமியார் தொல்லைலாம் இல்லை, எல்லாருக்குமே தான் இருக்குங்க. எல்லார் வீட்டோட ப்ராப்ளம் எப்படியோ என் வீட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. எங்கள் மாமியார்லாம் பேசுறதை கேட்டால் எனக்கு அழுக தான் வரும். நம்மளை மட்டும் பேசுனா பரவாயில்ல, நம்ம அம்மா அப்பாவை எல்லாரையுமே தான் பேசுவாங்க. ஸோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஒன்று இல்லாத வீடே கிடையாது. எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எங்கள் மாமியாரும் கண்டிப்பாக என்னை திட்ட தான் செய்வாங்க. எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் சண்டையே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் சண்டை இருக்கும். நான் மோஸ்ட்டாக வந்து யார் வந்து நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறாங்களோ இது பண்ணுறாங்களோ நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து பேச மாட்டேன். நான் சைலண்ட்டாக வந்து வந்துடுவேன். அவங்கக்கிட்ட நான் பேசி நம்ம புரிய வச்சு அவங்க வந்து நம்மளோட இன்னர் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது நம்ம ஏன் அவங்கக்கிட்ட போய் பேசணும், சண்டை போடணும்? அதை விட்டு நம்ம தனியாக ஒதுங்கி வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு சண்டைகள் இருக்காது, நிம்மதியான வாழ்க்கை நம்மளை தேடி வரும். நம்மளும் பாசிட்டிவாக இருப்போம். நான் மோஸ்ட்டாக பாசிட்டிவ் எங்கே எதிர்பார்ப்பேன் அப்படின்னா என்கிட்ட இருந்து தான். நான் வந்து என்னோட மைண்டில் வந்து இது நடக்கும்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நினைங்க இதுதான் கண்டிப்பாக நடக்கும்னு, கண்டிப்பாக அதுதான் நடக்கும். நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் நடக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் நினச்சது தான் நடக்கும். நெகட்டிவாக நினைக்காதீங்க. அது நடக்கக்கூடாது, நீங்களும் நினைக்கக்கூடாது. இந்த 10 விஷயங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் கிடைச்சாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே ஒன்றா தான் சேவிங்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம எல்லாராலையும் நம்மளோட கடன்களையும் நமக்கு இருக்கிற செலவுகளையும் மீண்டு வரத்துக்கு நம்மளோட சேவிங்ஸ் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் கிடைச்சாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை ஃபாலோ பண்ணிப்பேன், நானும் தெரிஞ்சுப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ஷேர் பண்ணுவேன், அவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியாஸோ டிப்ஸோ கிடைச்சா இது பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அதெல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.